அது என்ன சொல்றது? இந்த Instagram டார்கெட்டட் ஆட் தான். நம்ம மனசுல நெனைக்கிறத கூட அது காமிச்சுரும் வெளிய. அப்படி காமிச்சது தான் இந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து நெறைய காமிக்க ஆரம்பிச்சது. சோ நான் அத பத்தி கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சேன். என்னடா அப்படி ஏன்னா Instagramல நம்ம பார்க்கிறது என்னன்னா, இந்த பயங்கரமான நம்பர்ஸ், ப்ராஃபிட் நம்பர்ஸ். எடுத்தோனே அந்த ஆட்ல அவங்க போடுறதே வந்து 200% இன் 1 ஆர்டர், 300% இன் 1 ஆர்டர் அப்படின்ட்டு. சார் நேத்து ஒரு ஜோக்கா சொல்லிட்டு இருந்தாரு அவர் பார்த்த ஆட் அப்படின்ட்டு. பீயிங் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்ட்டு. சார் நான் அதுதான் சார் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். நான் அந்த இதுல தான் பார்த்து ஆரம்பிச்சேன். அவர் சொன்ன அதே நம்பர் தான் நானும் பார்த்தேன். அத பார்த்துட்டு தான் நானும் வந்து, அடடே! இது பயங்கரமானதா இருக்கே! நம்ம ஏன் இத பண்ணக்கூடாது? அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆசையில தான் நானும் வந்து தொடங்குனேன். அத நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பா. சோ அவங்க அதுல போட்டிருந்தது அதாங்க ரொம்ப சிம்பிள். 500% நீங்க ஒரு ஆர்டர் பண்ணீங்கன்னா, நீங்க பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லி அவரு அவ்வளவு ஈஸியா போட்டிருந்தாரு. அத பார்த்து நானும் நம்பிட்டேன். சோ அத நம்பிட்டேன் அப்படிங்கிறத விட என் ஆசைய அது தூண்டுச்சு. எனக்கு இருந்த ஆசைய வந்து அது கரெக்ட்டா அவரு தூண்டினாரு அந்த இடத்துல. சோ நான் வந்து இதுல என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, பிசினஸ வந்து ஒரு லாட்டரியா நெனச்சுட்டேன் நானு. ஓ! இந்த எக்ஸ்போர்ட் பண்ணா இது ஒரு ஒரு சீட்டு லாட்டரி அவ்வளவுதான். வாங்குனா நம்ம கோடீஸ்வரன், நம்ம இதோட முடிஞ்சுச்சு நம்ம அப்படின்ட்டு நெனச்சுட்டேன். அது பின்னாடி என்ன வேலை இருக்கு? எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு? எவ்வளவு பொறுமை வேண்டியது இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்ல. நான் அதுல சுத்தமா பார்க்கல. அது எல்லாமே வந்து இந்த 500% என் கண்ண மறைச்சிருச்சு அந்த இடத்துல.